ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். 60 டே சேலஞ்சில் இன்றைக்கான ரொட்டீன் எப்படி போகுது, நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன் டே ஃபுல்லாக நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன்னு பாருங்கள். 19,035 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். ஒன் டேக்குள்ளே 10,000 முடித்தாலே நமக்கு ஓகே தான். இது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபை எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைமே இல்லை, ஆனாலும் எனக்கு பிசிஓடி இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரைட் பக்கம் ஒரு 10 கவுண்ட்டும், திருப்பி லெஃப்ட் பக்கம் ஒரு 10 கவுண்ட்டு, திருப்பி ரெண்டுதையும் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வச்சு ஒரு 20 கவுண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு போக போக உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. இது பண்ணுறப்ப நம்ம உடம்ப வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி பொசிஷனில் உட்காந்துட்டு நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு பிசிஓடியாக இருந்தாலும் இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். இதை வந்து 1 மந்த் நீங்கள் கன்டினியூவாக செஞ்சு பார்த்துட்டு அடுத்த பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே கால் பயங்கரமாக வலிக்க தான் செய்யும், செகண்ட் டே வந்து நார்மல் ஆயிரும். அதனால் இந்த ஒரு 10 மினிட்ஸை மட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சொல்லி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு 10 மினிட்ஸ் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அதிகப்படியாக நமக்கு பிசிஓடி தான் வருது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் ஆகுது. அதனால தான் எவ்வளோ வெயிட்டாக இருக்கவங்களும் இதை வந்து ஈஸியாக செய்யலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதுக்காக மட்டும் ஒதுக்கி இந்த ஒர்க்கை மட்டும் பாருங்கள். இந்த எக்ஸசைஸை மட்டும் நான் காலையில் எப்பயும் போல் ஓட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன், 100 கிராமு. எனக்கு இதோட டேஸ்ட் பிடிச்சிருச்சு, அதனால் இதுவே டெய்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி 11 மணிக்கு எதுவுமே சாப்பிடல. லஞ்ச் வந்து கொஞ்சம் வெள்ளனாவே சாப்பிட்டுட்டேன், ஒரு 12:30க்கெலாம் சாப்பிட்டுட்டேன். கொஞ்சமாக பருப்பு சாதம், நிறையா பூசணிக்காய் கூட்டு, இது வந்து இங்கே குட்டி குட்டி பூசணிக்காவாக கிடச்சிச்சு, அந்த மாதிரி வெள்ளரிக்காய் கொஞ்சம், இதான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்துட்டு பச்சை பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் தாளித்து. நைட்டுக்கு வந்து 2 சப்பாத்தி. நீங்களும் எந்த மாதிரி டயட்டுக்கு எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.